சோ வெல்கம் மாமே. என்னது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கோஸ்ட் ரைடரா? கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள வர போறாரா? என்னையா எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட அந்த மேசிவான கேஸ்ட் ரிவீலுங்க. முன்னாடி வரிசையா சேர் போட்டு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த மூவில வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டைம் அந்த ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க எதிர்பார்க்காத ஏக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள இருக்க போறாங்க. அவங்க ப்ளே பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் தரமான கேமியோஸா இந்த மூவில கொண்டு வரதுக்கு மார்வல் ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ இந்த மூவில என்ன மாதிரியான ஆக்டர்ஸ் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் ப்ளே பண்றாங்க, எந்த அளவுக்கு பங்கமான கேமியோஸ் எல்லாம் இந்த ஒரு மூவில இருக்க போகுது அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஹைப் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஒரே டைம்ல பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஹை பாயிண்ட்ஸ் அள்ளி தட்டிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. சரியா ஒரு 1-2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மார்வல் இந்த மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு ரேப் பார்ட்டி ஒன்னு வச்சிருக்கானுங்க. அதுல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒர்க் பண்ண சில ஆக்டர்ஸ், மூவில ஒர்க் பண்ண முக்கியமான ஆளுங்களுக்கு சில மெர்ச்சன்டைஸ் கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கிஃப்ட்ல இருந்த ஒரு முக்கியமான பொருள்னா அது இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஹூடிங்க. அது ஏன் டிஃபரெண்டான ஹூடினா அந்த ஹூடியோட சென்டர்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போற சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணி அந்த ஹூடியை கொடுத்திருந்தானுங்க. அதுல பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் என்ன ஒரு லுக்ல இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள வர போறாங்களோ அந்த ஹூடியில பிரிண்டா பண்ணி கொடுத்திருப்பானுங்க. சீரியஸா நிறைய கேரக்டர்ஸ்க்கு இந்த காமிக் அக்யூரேட் கொடுத்து சும்மா செதற விட்டுருப்பானுங்க. லுக் எல்லாம் தாறு மாறா இருந்திருக்கும். இதை பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய மார்வல் ஃபேன்ஸ் கிட்ட வெடிச்சு கிளம்புன ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னடா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கும், பயங்கரமான கேமியோஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க மட்டும் தான் முக்கியமான கேரக்டர்ஸா இருக்க போறாங்களா? இங்க இருக்கிற இந்த ஒரு கேரக்டர்ஸ் மட்டும் தான் நாங்க இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. சரியா நேத்து ஒரு ட்ரஸ்டட் இண்டஸ்ட்ரி இன்சைடர் கிட்ட இருந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இன்னும் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வர போறாங்க, என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் கேமியோவா இருக்க போகுது அப்படின்றது இப்ப ரீசெண்டா தெரிய வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதுல ஃபர்ஸ்டா இருந்தது நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதாவது கிறிஸ் எவன்ஸ் இந்த மூவில கேமியோ இல்லங்க, ஒரு மெயின் ரோலா ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். இது எனக்கு இதானடா உங்க சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அது ஒன்னும் என்ன பெரிய லெவல்ல எல்லாம் ஆச்சரியப்படுத்தல. ஆனா அடுத்து ஒரு கேரக்டர் வரப்போகுதுன்னு சொன்னானுங்க பாருங்க இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சும்மா பட்டாசா பதற விட்டு செதற விட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன கேரக்டர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நிறைய MCU ஃபேன்ஸ் பல வருஷமா வெறி கொண்டு காத்திருந்த பயங்கரமான ஆன்டி ஹீரோவான நம்ம கோஸ்ட் ரைடர் தான். என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நேத்து சரியா நமக்கு அந்த இண்டஸ்ட்ரி இன்சைடர் கிட்ட இருந்து தெரிய வந்த முக்கியமான விஷயமே இதுல நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த ஒரு மூவில மெயின் ரோலாவும் கோஸ்ட் ரைடர் கேமியோவாவும் வர போறாரு அப்படின்ற மாதிரி நேத்து நமக்கு தெரிய வந்திருக்கு. உண்மையாவே டூம்ஸ்டே சைடுல இருந்து ஒரு கடுமையான அப்டேட்டுங்க. கிறிஸ் எவன்ஸ் நான் எதிர்பார்த்ததுதான், ஆனா கோஸ்ட் ரைடர்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கலாம் தான் சொல்லணும். ஏற்கனவே அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்க, இப்ப கோஸ்ட் ரைடர் வேற தரமா இருக்க போகுதுங்க. சரியா நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிக்கும் போது நம்ம கோஸ்ட் ரைடர் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கேமியோவா உள்ள இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடி தெரிய வந்திருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு ட்ரஸ்டபிள் இண்டஸ்ட்ரி இன்சைடர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம டேனியல் ரிக்மேன், அதாவது டேனியல் ஆர்பிகே. இந்த மார்வலோட முக்கியமான நியூஸஸ் எல்லாம் மார்வலே சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு லீக் பண்ற ஒரு ட்ரஸ்டபிள் இண்டஸ்ட்ரி இன்சைடர் சோர்ஸ் தான் இந்த ஒரு டேனியல் ஆர்பிகே. இந்த மனுஷன் சொன்ன ஏக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். ரைட்டுங்க, அவரோட ரிப்போர்ட்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா கிறிஸ் எவன்ஸ் அஸ் கேப்டன் அமெரிக்கா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. எண்ட் கேம்ல முடிச்சு விட்டு வந்த ஒரு கேரக்டரை இப்ப திரும்ப டூம்ஸ்டேக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட் கண்டிப்பா அது ஒரு கேமியோவா இருக்காது. கேப்டன் அமெரிக்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே தலைவனுக்கு ஒரு பெரிய ரோல் இந்த ஒரு மூவில இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்திருப்போம். இப்ப அந்த விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்கா தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோல் இந்த ஒரு மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி டேனியல் ஆர்பிகேவோட ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்திருக்கு. அது என்ன மாதிரியான மேஜர் ரோல் அப்படின்றது நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் அது என்ன ரோல் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். இது கூடவே மல்டிபிள் கேமியோஸ் இந்த ஒரு மூவிக்குள்ள இருக்க போது அதுல ஒரு முக்கியமான கேமியோனா அது வேற யாரும் கிடையாது, உள்ள வந்தா திரையே தீபிடிக்கிற நம்ம கோஸ்ட் ரைடர். இந்த வகையில நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் பார்த்திருப்போம்ல, அதாவது ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஒரு சேர் வீடியோ, ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து வந்த அந்த ஒரு சேர் வீடியோ, இந்த மூவில வர போற ஆக்டர்ஸோட பார்ட் 1 வீடியோ வாங்க. அதே மாதிரி இந்த மூவில வர போற முக்கியமான கேரக்டர்ஸ் அண்ட் கேமியோஸ்க்கு ஒரு சேர் வீடியோவை நம்ம மார்வல் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை அந்த மாதிரி மார்வல் சீக்கிரமாவே ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு சிலர் சொல்றது என்னன்னா அதெல்லாம் கிடையாது, இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ், இவங்களை தவிர்த்து நீ 1-2 ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கலாமே தவிர இதே மாதிரி இனிமே வருஷக்கா சேர் போட்டு இன்னும் இந்த மூவில இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் மார்வல் ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை அப்படின்றது எனக்கு சத்தியமா ஐடியா இல்லங்க. பட் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி படம் பயங்கரமான ஒரு மூவியா இருக்க போகுது. இது வரைக்கும் வந்த மல்டிவர்ஸ் லெவல் மூவிலேயே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பெரிய மூவியா இருக்க போகுது. இவ்வளவு கேரக்டர்ஸ் வச்சு மட்டுமே கொடுத்தா அது போதுன்ற அளவுக்கு தான் இருக்கும், பிரம்மாண்டமா இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. அவெஞ்சர்ஸ் மூவினாலே அந்த ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த ஒரு பிரம்மாண்டம் தாங்க வேணும். அவெஞ்சர்ஸ் மூவினா நம்ம எதிர்பார்க்காத அவ்வளவு கேரக்டர்ஸை கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாதான் அது நமக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இப்ப இந்த ரிப்போர்ட் கூட எடுத்துக்கோங்களேன், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம கோஸ்ட் ரைடர் இறங்கினா அது பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு பங்கமா இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி சேர் வீடியோ அதுக்கான பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் சேர் வீடியோ பார்த்திருப்போம்ல ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்ல, சோ அவங்க தான் இந்த மூவியோட மெயின் கேரக்டர்ஸா இருக்கணும். இதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ் எல்லாம் சீக்ரெட் கேரக்டர்ஸ் கேமியோஸா தான் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரியான கேரக்டர்ஸை மார்வல் சேர் போட்டு ரிவீல் பண்ண மாட்டாங்க. படத்தை ஹைப் பண்ணணும்னா அப்படி பண்ணுவாங்க, ஆனா ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஹைப்ன்றது எக்கச்சக்கமா இருக்கு. சோ அவ்வளவு ஹைப் இருக்க ஒரு படத்துக்கு இந்த மாதிரியான
மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சேர் போட்டு அதை மார்வலே ரிவீல் பண்ணிட்டானுங்க அப்படின்னா அந்த ஹைப்பை அவனுங்களே குறைக்கிற மாதிரி ஆயிடும். சோ அதனால மார்வல் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதாங்க நடக்கும். லைஃபா இருந்தாலும் சரி, நம்ம கிஸ் பண்ற விஷயங்களா இருந்தாலும் சரி. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த மாதிரி சேர் வீடியோ பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. சேர் வீடியோ பார்ட் 2 வருமா வராதா? இந்த மூவில இருக்க முக்கியமான மேசிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்டிங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா கோஸ்ட் ரைடர் இந்த மூவில இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி டேனியல் ஆர்பிகே மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா நம்ம கிறிஸ் எவன்ஸ், அதாவது கேப்டன் அமெரிக்காவை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில உள்ள எடுத்துட்டு வர போறாங்க. அவருக்கும் இந்த மாதிரி ஒரு மேஜரான ரோல் இந்த ஒரு மூவில இருக்க போகுது. இது கூடவே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க. இது கூடவே ஃபாக்ஸ் எக்ஸ்மென்ஸும் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கும்போது இனிமே எக்கச்சக்கமான சீக்ரெட்டான கேமியோஸ் எல்லாம் அந்த மூவிக்குள்ள இருக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு கேமியோல தான் நம்ம கோஸ்ட் ரைடரை இந்த ஒரு மூவில எடுத்துட்டு வரணும். பட் கேப்டன் அமெரிக்காவுக்கு மேஜர் ரோலுங்க, அது கன்ஃபார்ம். அட அது என்னையா மேஜர் ரோல்? கேப்டன் அமெரிக்காவுக்கு இந்த ஒரு மூவில மேஜர் ரோல் இருக்குன்னு சொல்ற, அது என்ன ரோல்? அதை சொல்லியா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில டைம் டிராவல் பண்ணி காலத்தோட பாஸ்ட்டுக்கு போயிருப்பாருல. சோ தலைவாங்க போயிட்டு இந்த ஹேமர் அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணமா வந்தமான இல்லாம தன்னோட உயிர்காதலான பெகி கார்ட்டர் கூடவே செட்டில் ஆயிட்டு குழந்தை குட்டின்னு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த ஒரு விஷயம் தான் மல்டிவர்ஸை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி அது மூலமா டூமோட ஃபேமிலியில இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அமைஞ்சிருக்கு. சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா பண்ண இந்த ஒரு தப்புனால தான் டூமோட ஒட்டுமொத்த ஃபேமிலியில இருந்து அவரோட பிளானட்டே ஒட்டுமொத்தமா அழிய போகுது. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் டாக்டர் டூம் தேடி வர போறாரு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்களை நம்ம முன்னாடி கேள்விப்பட்டதுதான். கேப்டன் அமெரிக்காவை உள்ள கொண்டு வரணும்னா இந்த வகையில கொண்டு வந்தாதான் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது மூலமா தான் நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு ஒரு மேஜரான ரோல் இந்த ஒரு மூவில கொடுக்க போறாங்க. ப்ரோ கோஸ்ட் ரைடருக்கு மேஜரான ரோல் இந்த மூவில இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி இருந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். இருந்தா நல்லா தான் இருக்கும். பட் இவ்வளவு கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்றதுனால கோஸ்ட் ரைடரை இந்த மூவில எடுத்துட்டு வந்து ஒரு கேமியோ கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. மூவில ஏதாவது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இல்லைன்னா அந்த மல்டிவர்ஸ் லெவல்ல எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில மல்டிவர்ஸ் சிக்கல்ல இருக்கு. சோ அந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவல் சிக்கல்லாம் போயிட்டு இருக்கும்போது மற்ற யூனிவர்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி கூட கோஸ்ட் ரைடரை வேற ஒரு யூனிவர்ஸ் நமக்கு காட்டுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா கோஸ்ட் ரைடரை ஒரு சின்ன கேமியோவா இந்த ஒரு மூவில எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம தலைவனுக்கு ஒரு மேஜரான ரோல் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னு வைங்களேன். ரீசெண்டா நான் ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். அதாவது டூம் தனக்கு கீழே ஒரு டீமை ரெடி பண்ணுவாரு. அந்த டீம்ல இருக்க ஒரு முக்கியமான ஆள் தான் நம்ம கோஸ்ட் ரைடர் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு ரூமர் ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இங்க டூமுக்கு கீழே நம்ம கோஸ்ட் ரைடர் வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த கிங் டேனோஸ் இருக்காருல, அவருக்கு கீழே தான் நம்ம கோஸ்ட் ரைடர் இருந்திருப்பாரு. இதுபடி இங்க கிங் டேனோஸே டூமுக்கு கீழே தான் வேலை செய்வாரு. சோ அந்த வகையில தான் கோஸ்ட் ரைடர் நம்ம டூமுக்கு கீழே வேலை செய்வாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் இடியாப்ப சிக்கல் கதை தான். ஏன்னா டேனோஸ் டூமை பார்த்து பயந்து டூமுக்கு கீழே வேலை செய்வாரா? சாதாரண டேனோஸா இருந்தா ஓகே. சோ அந்த டேனோஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு கிங் டேனோஸுங்க. சோ அந்த மாதிரி கிங் டேனோஸ் உள்ள இருக்கு. அவர் டூமுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி டூமுக்கு கீழே இருக்க ஆளா காட்டினா அதெல்லாம் பாக்குறதுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்காதுங்க. இப்ப கோஸ்ட் ரைடரை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டாக்டர் டூம் கேப்டன் அமெரிக்காவோட ஹோம தான் விசிட் பண்ண போறாரு. எங்க டூமோட முதல் குறி கேப்டன் அமெரிக்காவா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கான செட் எல்லாம் போட்டு அந்த சீனை படமா எடுத்து முடிச்சிட்டாங்க. ரைட்டுங்க. கேப்டன் அமெரிக்காவா நம்ம கிறிஸ் எவன்ஸ் தான் இந்த மூவில ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு முன்னே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இங்க கோஸ்ட் ரைடரா யார் வந்து நடிக்க போறா? ஒருவேளை பழைய மூவிஸ்ல பார்த்த மாதிரி நம்ம நிக்கோலஸ் கேஜ் திரும்பவும் கோஸ்ட் ரைடரா அந்த மூவில வருவார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தலைவன் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் நோயர் அந்த மூவிக்கான லைவ் ஆக்ஷன்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இது கூடவே இன்னும் இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் ஆக்டிவ்ல தாங்க இருக்காரு. இதுபடி நம்ம அப்ப பார்த்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வயசான கோஸ்ட் ரைடரை எந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கோஸ்ட் ரைடர் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஜஸ்ட் கேமியோவா மட்டும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் எடுத்துட்டு வரலாம். பட் கோஸ்ட் ரைடரை வச்சு இந்த மிட்நைட் சன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து அதை வச்சு மார்வல் ஃபியூச்சர்ல வேற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு யங்கான கோஸ்ட் ரைடர் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கேமியோவா எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா மார்வலோட பேஸ் 7 இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் சாகாவா தான் இருக்க போதாங்க. சூப்பர் நேச்சுரல் சாகானா அதிகமான மேஜிக் பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வர போற கேரக்டர்ஸ் அண்ட் மார்வல் மூவிஸ் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வகையில அந்த மாதிரியான சாகாக்கு பக்கா சூட்டபிளான ஒரு ஆளா இருக்க போறது நம்ம கோஸ்ட் ரைடர் தான். என்ன கேட்டீங்கன்னா 90% மேல ஒரு நியூவான ஆக்டரை கேஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஆக்டர் தான் கோஸ்ட் ரைடரா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எடுத்துட்டு வரணும். நம்ம நிக்கோலஸ் கேஜ் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கோஸ்ட் ரைடர் கேமியோவா வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சோலதா மார்வல் மகளே இந்த ஒரு வீடியோ கிறிஸ் எவன்ஸ் as கேப்டன் அமெரிக்கா, நிக்கோலஸ் கேஜ் ஆர் நியூ ஆக்டர் கோஸ்ட் ரைடரா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வரத பத்தின உங்களோட தாட்ஸ் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. போறப்போ சும்மா போகாம இந்த வீடியோவை உங்களோட கேங்ல இருக்க MCU ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.